இது என்னடா கண்ணகிக்கு வந்த சோதனை? ட்ரோல்ல சிக்கின சுஹாசினி. நடிகை, தயாரிப்பாளர், இயக்குனர், தொகுப்பாளர் அப்படின்னு பன்முகத்தன்மை கொண்டவங்க நடிகை சுஹாசினி. இப்போ சுஹாசினிய இணையவாசிகள் நெறைய பேரு ட்ரோல் பண்ணிட்டு வராங்க. அந்த ட்ரோலுக்கான காரணம் என்ன அப்படிங்கிறத இப்ப பார்க்கலாம். கோவாவுல ஒவ்வொரு வருஷமும் இந்திய சர்வதேச திரைப்பட விழா கொண்டாடப்பட்டு வருது. இந்தியாவுல நடக்கக்கூடிய ரொம்பவே முக்கியமான திரைப்பட விழாக்கள்ல இதுவும் ஒண்ணு. அதுல ரஜினிகாந்த் சினிமாவுல 50 வருஷங்கள கடந்திருக்கக்கூடியத சிறப்பிக்கக்கூடிய வகையில வாழ்நாள் சாதனையாளர் விருது வழங்கி கௌரவிக்கப்பட்டாரு. இந்த விழாவுல சிலப்பதிகாரம் பத்தி நாடக நிகழ்ச்சி நடந்துச்சு. இதுல கண்ணகி கதாபாத்திரத்துல நடிகை சுஹாசினி நடிச்சிருந்தாங்க. மேடையில தோன்றின சுஹாசினி கையில வாட்ச் கட்டியிருந்தாங்க. இத பார்த்த இணையவாசிகள், இது என்ன டெக்னாலஜி எல்லாம் தெரிஞ்ச மாடர்ன் கண்ணகியா அப்படின்னு கருத்துக்கள இணையத்துல பதிவிட்டாங்க. அதோட விடாம கண்ணகி அப்படின்னாலே நெறைய பேருக்கு ஞாபகத்துக்கு வர்றது கண்ணகியோட ஆக்ரோஷமான முகம்தான். நாடகத்துல முக்கிய நிகழ்வா பார்க்கப்படுறது கண்ணகி சிலம்ப உடைக்கக்கூடிய காட்சிதான். அந்த காட்சி நெறைய பேர மெய்சிலிர்க்க வச்சிரும். ஆனா அந்த காட்சியில நடிச்ச சுஹாசினியோட முகத்துல ஆக்ரோஷம் மிஸ்ஸிங். அது மட்டும் இல்லாம கையில இருந்த சிலம்பு பட்டும் படாதபடி ரொம்பவே மெதுவா கீழ போட்டு உடைச்சுட்டு, கண்ணகி நாடகத்துல வரக்கூடிய அந்த உணர்ச்சி பூர்வமான வசனத்த சுஹாசினி எப்படி பேச போறாங்க அப்படின்னு எல்லாரும் ஆர்வத்தோட காத்துக்கிட்டு இருந்த நிலையில, சுஹாசினி அந்த வசனத்த இங்கிலீஷ்ல பேசினது எல்லாரையுமே ஒரு நிமிஷம் அதிர்ச்சி அடைய செஞ்சிருச்சு. இத பார்த்து மேலும் கடுப்பான இணையவாசிகள், இது என்னடா கண்ணகிக்கு வந்த சோதனை அப்படின்னு நெறைய பேரு சுஹாசினிய கடுமையா விமர்சனம் பண்ணிட்டு வராங்க. இப்படி கண்ணகி நாடகம் பத்தி இணையத்துல நெறைய பேரு சுஹாசினிய கடுமையா விமர்சிச்சாலும், பலதரப்பட்ட ரசிகர்கள கவரக்கூடிய வகையில எல்லாருக்கும் புரியணும் அப்படிங்கிறதுக்காக தான் சுஹாசினி துல்லியமான அந்த வசனத்த ஆங்கிலத்துல பேசுனாங்க. அத நாம எல்லாருமே பாராட்டணும் அப்படின்னும் இணையத்துல சில பேர் வேணும்னே வன்மத்தோட சுஹாசினிய விமர்சனம் செஞ்சுட்டு வராங்க அப்படின்னு சில பேர் சுஹாசினிக்கு ஆதரவாவும் அவங்களோட கருத்துக்கள பதிவிட்டு வராங்க.